இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைனில் எப்படி நம்ம செல்ஃபாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோக்கான இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து எப்போ ஓப்பனில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 17 ஜூலை எண்டு 31 வரைக்கே இருக்கும். ஆன்லைனில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து ஒவ்வொருத்தரா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கணக்கெடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருந்தாலுமே உங்கள் வீட்டுக்கும் வருவாங்க. நீங்கள் வந்து இதில் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் வரவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணி உங்கள் டீட்டெயில் வந்து செக் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து எப்படி ஆன்லைனில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதில் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைமில் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒர்க் ஆகும். டைம் ஆக ஆக ரொம்ப சர்வர் இஷ்யூ இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஒவ்வொரு டீட்டெயிலாம் தெளிவாக சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும், செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேட்கும். நம்ம என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதில் கேப்ஷா வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் என்ன கரண்ட்டில் என்ன கேப்ஷா காட்டுதோ அந்த கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிக்கங்க. இது கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்தீங்க அப்படின்னா கேப்ஷா எரர் இருந்தால் அந்த மாதிரி வரும். நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து வராது. ஓகே, இந்த மாதிரி கேப்ஷா கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். ஹிந்தியில் இருக்குன்னு பார்க்காதீங்க, கீழே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. படித்து பார்த்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது டவுட் இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு காலம் வரும். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலம் வரும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த person recognized by the family as the head who manages household affairs and makes important decision is considered head of the household அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடும்ப தலைவி அப்படிங்கிறது இந்த குடும்பத்தை யார் மேனேஜ் பண்ணி இது பண்ணுறாங்களோ அவங்கள தான் இதில் வந்து ஹவுஸ் ஹோல்டாக நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அப்பா அம்மா அந்த மாதிரி நீங்கள் யார் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். பட் ஒரு தடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதையும் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி அவங்களோட நேம் ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு மொபைல் நம்பர், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்குங்க. இந்த நம்பரை நீங்கள் ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா வேற எந்த கார்டுக்கும் எந்த ஃபேமிலிக்கும் நீங்கள் இந்த நம்பரை கொடுக்க முடியாது. அதனால கரெக்டாக கொடுத்துருங்க. மெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான். இது ரெண்டையும் கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட்னு கொடுங்க. நீங்கள் ப்ரொசீட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஓடிபி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு வரும். ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அதில் நிறைய லாங்குவேஜ் கேட்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் சூட்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கொடுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னன்னா உங்கள் வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கேட்கும். அதை நீங்கள் மொபைலில் பண்ணாலும் சரி, இல்லை லேப்டாப்பில் பண்ணாலும் சரி, சிஸ்டத்தில் பண்ணாலும் சரி, கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும். பக்கத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுங்க. நான் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள். இந்த பாருங்க, இதுலேயே வந்து இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா, வரைபடத்தில் உங்கள் வீட்டின் இருப்பிடம் சரியான அடையாளம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, கரெக்டாக அந்த இடத்துக்கு நியர்பையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, கொடுத்துருங்க. ஸ்டேட் வந்து அதுலேயே வந்துடும். டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட பின்கோட் நம்பர் என்னவோ அதை கொடுத்துருங்க. இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்ட்ரோல் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட இது வந்து போயிட்டே இருக்கும். இதில் நீங்கள் கரெக்டாக உங்கள் டிஸ்ட்ரிக்டை பார்த்துக்குங்க. அதில்
கரெக்டாக அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அமைவிடத்தை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஓகே ஆயிடும். இங்கே பாருங்கள், கரெக்டான லொக்கேஷன் வச்சு அந்த இடத்துல வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த இது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஓகே, நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக லொக்கேஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த சேமி அண்ட் அடுத்து அப்படிங்கிறது வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுக்குறீங்க பார்த்தீங்களா டீட்டெயில், இதை கொடுத்தது நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் கரெக்டாக உங்கள் வீட்டோட லொக்கேஷனை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி வரும். உங்களோட குடியிருப்பு இடம் வந்து எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டின் இருப்பிடத்தை உறுதிப்படுத்தவும் இடம் தவறாக இருந்தால் உங்கள் எஸ்சி தரவு கணக்கெடுப்பாளருக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக வீட்டோட லொக்கேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட டீட்டெயில் அவங்களுக்கு போகும். அவங்க வெரிஃபை வரப்போ கரெக்டாக வர முடியும். இந்த இடத்த வச்சு தான் உங்களுக்கு வந்து ஏரியா வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது இது பண்ணுவோம். ஓகேங்களா, எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, வீடு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வீட்டு விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்சஸ் வீட்டு தரவின் பிரதான கட்டுமான பொருட்கள் என்ன ஸ்டாண்டர்டில் உங்கள் வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். மண் வீடா, மரம், மூங்கில், சுட்ட செங்கல், கல், சிமெண்ட், மொசைக், தரை ஓடுகள், மற்றவை. இதில் என்ன மாதிரி இதில் கட்டியிருக்காங்க, சிமெண்ட்டில் கட்டியிருக்காங்களா இல்லை கல்லில் கட்டியிருக்காங்களா இல்லை சுட்ட செங்கலா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் செங்கல்ல வீடு கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மண் வீடு அப்படின்னா அந்த காலத்தில் மண் வீடு, மரம், மூங்கில் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சிமெண்ட் வீடுனா சிமெண்ட் மூலியமாக கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும். கீழே வந்து உங்களோட தரை, வீட்டோட தரை வந்து எப்படி இருக்குது, சிமெண்ட்டாக இருக்கா இல்லை மொசைக்கு தரை ஓடுகள் இந்த மாதிரி வச்சுருக்காங்களா இல்லை கல் வச்சுருக்காங்களா இல்லை சுட்ட செங்கல் மூலியமாக வீட்டை வந்து இது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதில் சிமெண்ட்னா சிமெண்ட் கொடுத்துக்குங்க. இதில் இருக்க டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் தொடர்பு வருவீங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆமான்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துடன் தொடர்புடைய தகவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை ஏதோ டீட்டெயில் கொடுத்துருங்க. அடுத்து குடும்ப தலைவரின் பெயர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம், அந்த பேர் வந்துடும். அடுத்து வீட்டு தலைவரின் பெயர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப தலைவரோட பேர் கொடுத்துருப்பீங்க. அவங்க பேர் வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருப்போம், தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி என்ன கொடுத்துருப்போமோ அந்த லாங்குவேஜில் அவங்களோட பேரை வந்து இதில் ஆட் பண்ணணும். அடுத்து குடும்ப தலைவரின் பாலினம், அவங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பட்டியலை பார்க்கும் இங்கே இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா மற்றவை அப்படின்னு வரும். பிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே மற்றவங்களில் வந்துடும், அதை கொடுத்துருங்க. அடுத்தது வீட்டின் உரிமை நிலை, சொந்த வீடா இல்லை வாடகை வீடா, வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு உள்ளது இந்த மாதிரி. இதில் வந்து நிறைய பேர் நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன், நிறைய டவுட் கேட்குறாங்க. எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஆனால் நாங்கள் வெளியில் போய் வாடகையில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அதே வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க ஆனால் சொந்த வீடே கிடையாது அப்படிங்கிறது. அடுத்தது மற்றவை, வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த டீலில் கொடுத்துங்க. அடுத்தது இக்குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் அடுத்த இதுக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி குடும்பத்திற்கு கிடைக்கும் வசதிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிநீருக்கான பிரதான ஆதாரம், நீங்கள் என்ன மாதிரி குடிநீர் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர், சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர், கிணறு, கைப்பம்பு பாருங்க ஒவ்வொரு இருக்கு, குழாய் கிணறு, ஆழ்துளை கிணறு, நீரூற்று, ஆறு, கால்வாய், குளம், குட்டை, ஏரி இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடைக்கப்பட்ட பாட்டில் தண்ணீர், மற்ற குடிநீர் ஆதாரங்கள் இந்த இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம், வளாகத்திற்குள், வளாகத்திற்கு அருகில், தொலைவில் இந்த மாதிரி. அடுத்தது மின்சாரம், விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள் எதுலேருந்து உங்களுக்கு மின்சாரம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மின்சாரம் டைரெக்டாக நம்ம சர்வீஸ் இழுத்து அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம்னா அது மண்ணெண்ணெய், சூரிய சக்தி அந்த சோலார் பேனல் அந்த மாதிரி.
அதே மாதிரி விளக்கு வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன இதோ அது கழிப்பிட வசதி. ஆம், குடும்ப பயன்பாட்டிற்கு மட்டும் உங்க ஃபேமிலிக்கு மட்டுமா, இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குதா, இல்ல பொது கழிப்பிடமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை திறந்த வெளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்சிமம் எல்லார் வீட்லயும் பாத்ரூம் வந்திருக்கும். அது வந்து என்ன மாதிரி கேட்டகரி அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருங்க. அது மாதிரி கழிப்பிட வசதியின் வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடம், பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டது, கழிவுநீர் தொட்டியுடன் இணைக்கப்பட்டது, மற்ற கழிப்பிடங்கள், இரட்டை குழி கழிப்பிடம். அது மாதிரி இப்போ கவர்மெண்ட்ல போட்டதுன்னா 2 இது வந்து செப்பரேட்டா இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை ஒற்றை குழி வசதியுடன் இருக்கிறதா அப்படிங்கிறது, இல்லை சேவை கழிப்பு வந்து இந்த மனிதர்களால் அகற்றப்படும் வகையா இல்லை என்ன அப்படிங்கிறத அதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்து கொடுத்துக்குங்க. அடுத்தது கழிவுநீர் வெளியேற இணைப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. மூடிய கழிவுநீர் கால்வாய், திறந்த வெளி கழிவுநீர் கால்வாய், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா இருக்கு. உங்க ஃபேமிலிக்கு எப்படி இருக்கோ அது நீங்க பார்த்து இது பண்ணிக்கங்க. அடுத்தது வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி, குளியல் அறை எப்படி இருக்கு, கூரை இல்லாத குளியல் அறையா இல்ல எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அடுத்தது சமையலறை, சமையலறை மற்றும் எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமையலறையில் சமைத்தல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எல்பிஜி மேக்ஸிமம் சிலிண்டர் எல்லாருமே வச்சுருப்பாங்க, அது கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி வீட்டினுள் சமைக்கிறீங்களா இல்லை சமையலறை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லது வெளியில் சமைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சமையல் செய்வது இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னென்னா வெளியில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி கேட்டகரி இருக்குது அது. அதே மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எல்பிஜி சமையல் எரிவாயு அந்த மாதிரி, இல்லை விறகு இந்த மாதிரி. இன்னும் வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா விறகு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை கொடுத்துக்குங்க. எல்லாம் கொடுத்துட்டு சேமி அண்ட் அடுத்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்னென்ன சாதனங்கள் ரெடியாக இருக்கா, இல்லை ஃபோனு ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னவோ அதை வந்து கொடுத்துருங்க. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ஃபோன் இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது தொலைக்காட்சி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேபிள் இணைப்பா இல்லை டிடிஹெச் இந்த மாதிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு கொடுத்துருங்க. அடுத்தது மடிக்கணினி ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலயமா நம்ம இணையதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மடிக்கணினி கணினி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க, இருக்கு அப்படின்னா இருக்குன்னு கொடுத்துருங்க. அடுத்தது தொலைபேசி மற்றும் கைபேசி ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொலைபேசி மட்டும், ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற இல்லை இதர சாதன கைபேசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், இல்லை ஃபோனு டெலிஃபோன் வச்சுருந்தாலும் அதையும் கொடுத்துருங்க. அடுத்தது சைக்கிள், ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லை. ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ரெண்டுமே கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார், ஜீப் எது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான உணவு தானியம், அரிசி, கோதுமை, சோளம், கம்பு, மக்காச்சோளம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும், எல்லாமே கொடுக்க தேவையில்லை. அடுத்தது நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம், அந்த நம்பர் வந்துடும். அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இந்த விவரம்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக வரும். நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் கொடுத்த டீட்டெயில் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதுலேயும் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத நல்லா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், திருத்தலுக்கு திரும்பவும் நீங்கள் வேறு எதாவது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வந்து வரவாக சேமிக்கவும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போ வேணுமாலும் ரீகரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உடனே சப்மிட் ஆகி உங்களுக்கு நம்பர் வந்துடும். ஓகே, உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இறுதியாக சமர்ப்பித்த பிறகு தரவில் எந்த மாற்றமும் செய்ய சாத்தியமில்லை, நீங்கள் நிச்சயமாக தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகி உங்களுக்கு ஒரு நம்பர் வந்துடும். இந்த மாதிரி தான் ஹெச்ன்னு ஸ்டார்ட் ஆகி சுய கணக்கெடுக்கு நம்பர் வந்துடும். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலுக்கும் இதை வந்து எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பிச்சிருவாங்க. இந்த நம்பர் வந்து நீங்கள் வர்றப்ப கேட்குறப்ப நீங்கள் இந்த நம்பரை கொடுக்கணும். இதுதான் டீட்டெயில். இதில் எது டவுட் இருக்குன்னா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.